Hi students, I am very glad to meet you all with a new lesson, solid state, திட நிலைமை. சரியா? So இது வால்யூம் 1 தொகுதி 1 இருந்து 6வது பாடம் திட நிலைமை அப்படின்னு சொல்ற solid state. இந்த பாடம் வந்து ரொம்ப எளிமையான பாடம். உங்களால எளிதாக புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாடத்தை பயன்படுத்தி உங்களுடைய தேர்வுகளை நீங்க அதிகமான மதிப்பெண்களை பெறலாம். அவ்வளவு எளிமையான பாடம் இந்த பாடம். பாடத்துக்கு போகலாமா? Matter can exist in 3 different states, namely solid, liquid and gases. பருப்பொருட்கள் சாதாரணமாக 3 இயற்பியல் நிலைகளில் காணப்படும். திடநிலைமை திடப்பொருளாக காணப்படும், திரவ நிலையில இருக்கலாம் அல்லது வாயு நிலையில இருக்கலாம். We are mostly surrounded by solids. We use them more often than gases and liquids. சாதாரணமாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில திடப்பொருட்களினுடைய பயன்பாடு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். திரவ பொருள்களை விடவும் வாயு பொருட்களை விடவும் அதிகமா நம்ம பயன்படுத்துற பொருள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க திடப்பொருள்கள் தான். For different applications we need solids with widely different properties. அப்ப இந்த தேவைகள் வெவ்வேறாக அதிகரிக்கும் பொழுது வெவ்வேறு பண்புகளை உடைய திடப்பொருள்கள் தேவையானதாக இருக்கிறது. என்ன ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது என்னது? அப்ப இந்த திடப்பொருள்களினுடைய பண்புகள் அப்படிங்கிறது எதை பொறுத்தது? The properties of the solid entirely depends upon the constituent particles and the binding force operating between them. இந்த திடப்பொருள்களினுடைய பண்புகள் எதனை பொறுத்து அமைகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த திடப்பொருள்களில் இருக்கக்கூடிய உட்கூறுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அணுக்களாக இருக்கலாம் அல்லது அயனிகளாக இருக்கலாம் அல்லது மூலக்கூறுகளாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் டேக் திஸ் பென். இந்த என் கையில் இந்த பென் இருக்கு. இந்த பெண்ணுங்கிறது ஒரு சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய திடநிலையில இருக்கக்கூடிய இந்த பேனா இது வந்து entirely made up of its constituent ions, particles, molecules. ஸோ அப்போ இது எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மூலக்கூறுகளினுடைய தன்மை எதுவோ அதுதான் இந்த பொருளினுடைய தன்மையாக இருக்கும். அப்போ the property of the solid is entirely depends upon the constituent particle and the binding force operating between them. அதே போல தான் இந்த அணுக்கள் அல்லது அயனிகள் அல்லது மூலக்கூறுகளை ஒரு வலிமையான ஒரு கவர்ச்சி விசை பிணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த விசையை பொறுத்து அமையும். அப்ப அடுத்த ஒரு பாயிண்ட் நம்ம சொல்ல போறோம், the study of the structure is more important. அப்ப திடீர்னு என்ன ஸ்டடி ஆஃப் த ஸ்ட்ரக்சர்? அப்போ ஒரு திடப்பொருளினுடைய அமைப்பை பற்றி அறிதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன் திடீர்னு அதனுடைய அமைப்பை பற்றி அறிய வேண்டும்? Because the correlation between the properties and the structure is used to discover the new solid materials with the desired properties. பண்புகள் என்பது இது எப்படி இருக்கு, ரிஜிடிட்டியா இருக்கு, இது வந்து இதனுடைய நேச்சர் என்ன, இதுவும் இதனுடைய அமைப்பு, இதற்குள்ள அணுக்கள் அல்லது அயனிகள் அல்லது மூலக்கூறுகள் எவ்வாறு எந்த மாதிரியாக அமைக்கப்பட்டிருக்கின்றன, இது ரெண்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நியூ சாலிட் மெட்டீரியல்ஸ் புதிய தன்மையுடைய திடப்பொருள்களை கண்டுபிடிக்கவும் அதனுடைய பயன்பாடுகளை அதிகரிக்கவும் முடியும். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். சாதாரணமாகவே நம்ம உலோகவியல் மெட்டலர்ஜி லெசன்ல பார்த்தோம், அலுமினியம் இஸ் a soft metal அப்படின்னு பார்த்தோம். அலுமினியம்ங்கிறது ஒரு மென்மையான ஒரு உலோகம். ஆனால் அந்த மென்மையான உலோகத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஏரோப்ளேனோட பாடியை பில்ட் பண்ண முடியாது. அப்ப அந்த ஏரோப்ளேனோட பாடியை பில்ட் பண்ணணும் அப்படின்னாக்க நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா we require strong metals. ஒரு ஸ்ட்ராங் மெட்டல் தேவை. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we can prepare the aluminum alloy. அலுமினியத்தோட alloys ரெடி பண்ணணும். எப்படி ரெடி பண்ணணும்? மேங்கனீஸ், மெக்னீசியம், சிலிக்கன், காப்பர் இந்த மாதிரி மெட்டல்ஸையும் அலுமினியத்தையும் இந்த உலோக கலவையாக மாற்றும் பொழுது, மெட்டல் அலாய்ஸா மாற்றும் பொழுது we can change the aluminum into the hard metal. அலுமினியத்தை ஹார்ட் மெட்டலா மாற்றணும். அதற்கு பிறகு அதை இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெட்டீரியல்ஸை ரெடி பண்றதுக்கு அலுமினியமை நம்ம பயன்படுத்தணும். டிசையர் ப்ராப்பர்ட்டிஸோட நியூ சாலிட் மெட்டீரியல்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக we require some knowledge about the properties and structure. கண்டிப்பா அதை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். In early studies refer the liquids and gases are called fluids. திரவ பொருள்கள் வாயு பொருள்கள் எல்லாமே நம்ம எதுல சேர்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரவ பொருள்களை தான் சேர்க்கிறோம். because of their ability to flow. திரவத்திற்கு என்ன பண்பு இருக்கும் அப்படின்னா பாய்தல், நகர்தல் உடையதாக இருக்கிறது. சரியா? அப்ப the fluidity of these states, in the fluidity of the statesங்கிறது due to the fact that the molecules free to move about.
ஏன் இதுக்கு பாய்தல்ன்ற தன்மை இருக்கிறது? ஏன் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு? சாதாரணமாக ஒரு திரவ பொருளை ஊத்தும் பொழுது அது வழிந்து ஓடுகிறது, பாய்கிறது ஒரு பக்கமாக. அப்ப ஏன் இதற்கு இந்த பண்பு இருக்கிறது என்றால், அதுல இருக்கக்கூடிய அந்த மாலிகூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீ டு மூவ் அபவுட், எளிதாக நகரும் தன்மையுடையதாக இருக்கிறது. ஆன் த அதர் ஹேண்ட், ஆன் த கான்ட்ரரி, அதற்கு எதிர்மாறாக நம்ம சாலிட் ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு திட பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுல the constituent particles have a fixed positions. அந்த திடப்பொருள்கள்ல இருக்கக்கூடிய அந்த உட்கூறுகளுக்கு, அந்த அணுக்களாக இருக்கட்டும் அல்லது மூலக்கூறுகளாக இருக்கட்டும், இவைகளுக்கு ஒரு சரியான ஒரு இட அமைவினை பெற்றிருக்கும். அந்த இடத்துல தான் போய் உட்கார முடியாது. ஓகேவா? they can oscillate only about their mean positions. அந்த இடத்தில் இருந்த அந்த இட அமைவினை பொறுத்து தான் அது அலைவுற முடியும். இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம், ஏன் அலைவுறுமா? அப்போ ஒரு திடப்பொருள்ல இருக்கக்கூடிய அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அலைவுறுமா அப்படின்னு கேட்டாக்க கண்டிப்பாக அலைவுறும். அது திடப்பொருளாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பார்ட்டிகல்ஸ் like atoms, ions or molecules present in the solid இருக்கலாம், solid state இருக்கலாம், அல்லது liquid state இருக்கலாம், அல்லது gaseous state இருக்கலாம். அப்ப எல்லா மாலிக்யூல்ஸுமே, இந்த 3 ஸ்டேட்ல இருக்கிற மாலிக்யூல்ஸுமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிலேட் ஆயிட்டு தான் இருக்கும், மூவ் ஆகும். ஓகேவா? அப்ப திரவ பொருள்கள், வாயு பொருள்கள் லைக் கேசஸ் அண்ட் லிக்விட்ஸ்ல எடுத்துட்டோம்னா அது எளிதாக நல்லாவே அலைவுறும். ஏனென்றால் அதுல அணுக்கள் அல்லது அயனிகள் வேகமாக தள்ளி இந்த மாதிரி காணப்படும். ஆனால் திடப்பொருள்களை அணுக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த மாதிரியாக நெருக்கமாக அமைந்திருக்கும். அப்ப இது அலைவுறும் பொழுது அதனுடைய இட அமைவினை பொறுத்து தான் இது அலைவுறும். சரியா? சோ அப்ப இங்க இது free to move about. ஆனா இங்க இருக்கும்போது on the contrary, the constituent particles in the solid state have a fixed position and they can oscillate only about their mean position. ஓகேவா? சோ அப்ப இதை கொண்டுதான் இந்த பாடத்துல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we shall discuss the characteristics of solids, classifications, structure and properties of the solids. இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், the matter can exist in 3 different states. ஒரு பருப்பொருள் சாதாரணமாக 3 நிலைகள்ல காணப்படலாம். it may be a solid state. solid state ன்னு சொல்லக்கூடிய திட பொருளாக இருக்கலாம், அல்லது liquid state, அல்லது gas திரவ பொருளாக இருக்கலாம், அல்லது வாயு பொருளாக இருக்கலாம். at a given set of conditions of temperature and pressure, அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை, ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்துல which of these would be most stable state of the given substance depends upon the net effect of the two opposing factors. இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த திட பொருளா அல்லது திரவம் அல்லது வாயு இவைகள்ல எது ஒன்று மிக அதிகமான நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்கும் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நெட் எஃபெக்ட் ஆஃப் டூ அப்போசிங் ஃபேக்டர்ஸ், அதாவது எதிரெதிர் செயல்பாடுகளை உடைய 2 விசைகளினுடைய டோட்டல் சம்மப்லேந்து தான். ஓகேவா? அப்ப அந்த 2 விசைகள் என்னவாக இருக்க முடியும்? எதிரெதிர் அப்போசிங் ஃபேக்டர்ஸ், அது ரெண்டும் எதிரெதிர் காரணிகளாக செயல்படும். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா the strong attractive force which tends to keep the molecules very close to each other. ஒன்று ஒரு அதிகமான வலிமையான கவர்ச்சி விசையானது மூலக்கூறுகள் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அருகே பக்கத்துல கொண்டு வருது. and another one, இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க the thermal energy which keeps the molecules apart from each other by making them move faster. இன்னொன்று என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தெர்மல் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய இந்த வெப்ப ஆற்றல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணும், பக்கத்திலேயே வரவிடாமல், நெருங்கி வரவிடாமல் தொலைதூரத்துக்கு வேகமாக தள்ளிவிடும். சரியா? அப்ப இந்த 2 ஃபேக்டர்ஸ், இந்த 2 அப்போசிங் ஃபேக்டர்ஸ், ஒன்று வலிமையான கவர்ச்சி விசை என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ராங் பைண்டிங் ஃபோர்ஸஸ் which keep the molecules very close to each other. இன்னொன்று தெர்மல் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய வெப்ப ஆற்றல், இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூலக்கூறுகளை நெருங்கி வரவிடாமல் பிரித்து வேகமாக ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகும். அப்ப இந்த 2 ஃபேக்டர்ஸ்னுடைய நெட் எஃபெக்ட் எப்படி இருக்கு, இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஸ்டேட் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்ல முடியும். For example, we can take the constituent particles at a very low temperature. ரொம்ப லோவான டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லும்போது thermal energy also very very low. அப்ப thermal energy ரொம்ப லோவா இருக்கும். அப்ப இன்னொரு பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா strong binding energy இருக்கும். இப்ப the strong binding energy which makes the molecule, which keeps the molecule very close to each other. அப்ப இது என்ன பண்ணும், strong binding energy என்ன பண்ணும், molecules ரொம்ப பக்கத்துல கொண்டு வரும். அப்ப the molecules are
come closer with each other and they cling to each other. ரொம்ப பக்கத்தில் ஒன்றோடு ஒன்று பக்கத்துல வந்து இறுக்கி பிணைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் காரணம். எதற்கு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, this is the reason why the solids are very very rigid. ஏன் கடினத்தன்மை உடையதாக இருக்கிறது, ஏன் திடப்பொருள்கள் ரொம்ப ரொம்ப கடினத்தன்மை உடையதாக இருக்கிறது, திரவ பொருட்கள் அப்படி இல்லையே, ஏன் திடப்பொருள்கள், why the solid materials are rigid in nature, why they show the characters of rigidity அப்படினா this is the reason. இதுதான் இதற்கு ரீசன். அப்ப இதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, characteristics of solids திடப்பொருட்களினுடைய பண்புகளாக, பொது பண்புகளாக ஒரு 5 பண்புகளை வரையறுக்கலாம். இந்த 5 பண்புகள்ல இருந்து உங்களுக்கு 2 மதிப்பெண்களுக்கு வரலாம், 3 மதிப்பெண்கள் வரலாம். சரியா? சோ அப்ப இது ரொம்ப எளிதானது. முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, solids have a definite volume and shape. solidsக்கு definite கண்டிப்பா இந்த பென் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதற்கென்று ஒரு ஷேப் இருக்கு, இதற்கென்று ஒரு வால்யூம் கன அளவு இருக்கிறது, இதற்கென்று ஒரு வடிவம் இருக்கிறது. அப்ப திடப்பொருள்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கன அளவு வடிவம் காணப்படுகிறது. இது முதல் ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, solids are rigid and incompressible. solids எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடினத்தன்மை உடையதாக இருக்கும், அழுத்த முடியாத தன்மை உடையதாக இருக்கும். இது எப்படி அழுத்த முடியாது, அந்த தன்மை இருக்கும். அடுத்தது மூன்றாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, solids have a strong cohesive forces. அதாவது திடப்பொருள்கள்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் ஒரே மாதிரியான ஓரின விசையினால் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த cohesive force adhesive forceங்கறத நீங்க வந்து சாதாரணமாகவே 11ஆம் வகுப்புல படிச்சிருப்பீங்க. cohesive forceனாக்க the force வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, which binds the molecules of the same substance. ஒரே சப்ஸ்டன்ஸை பைண்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோர்ஸ். adhesive அப்படினாக்க வெவ்வேறு சப்ஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ், ஆட்டம்ஸ், அயான்ஸ் சேர்த்து வைக்கக்கூடியது. அப்ப அந்த ஒற்றை பொருளுக்கு கூட நம்ம எப்படி சொல்லுவோம்னா adhesive அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஒட்டு பொருள் என்னது, இரண்டு வெவ்வேறு பரப்புகளை இது என்ன பண்ணுது, ஒட்டுது அப்படின்னா அதை வந்து நம்ம adhesive அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் மூன்றாவது பண்பு. அதாவது ஒரு திடப்பொருள்கள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் ஓரின விசையினால் பிணைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, solids have a short interatomic or interionic or intermolecular distance. அதாவது திடப்பொருள்கள் இருக்கக்கூடிய அணுக்கள், மூலக்கூறுகள் அல்லது அயனிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு என்பது ரொம்ப ரொம்ப குறைவானது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பிகாஸ் திடப்பொருள்கள்ல டெம்பரேச்சர் லோவா தான் இருக்கும். அப்ப தெர்மல் எனர்ஜியே ஆப்ரேட் ஆகாது, தெர்மல் எனர்ஜியே இருக்காது. அப்போ ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கும் அந்த இடத்துல. என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ராங் பைண்டிங் ஃபோர்ஸ் இருக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பைண்டிங் ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இட் கீப்ஸ் த மாலிக்யூல் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் அண்ட் தென் த மாலிக்யூல்ஸ் ஆர் கிளிங் டு ஈச் அதர். ஒன்றோடு ஒன்று இறுக பிணைக்கப்பட்டிருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்ப இறுக பிணைக்கப்பட்டிருக்கும்னா இரண்டு அணுக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. அப்ப இந்த இரண்டு அணுக்களுக்கு இடைப்பட்ட தொலைவா இருக்கலாம், அல்லது இரண்டு மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு, அல்லது இரண்டு அயனிகளுக்கு இடைப்பட்ட தொலைவுங்கிறது இந்த இடத்துல ரொம்ப குறைவு. இங்க பாருங்க, இந்த இடத்துல இரண்டு அணுக்களுக்கு இடைப்பட்ட தொலைவுங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி திரவ பொருள், வாயு பொருள்கள்ல. ஆனா திடப்பொருள்கள்ல இருக்கும்பொழுது இந்த இரண்டு அணுக்கள் அல்லது அயனிகள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சரியா? அடுத்தது ஐந்தாவது பண்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, சாலிட்ஸ்ல வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, the constituent particles have a fixed position. அதாவது திடப்பொருள்கள்ல உட்கூறுகளுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, சரியான ஒரு இட அமைவினை பெற்றிருக்கும். அப்ப they can only oscillate about their mean position. அந்த இட அமைவினை பொறுத்து தான் அந்த உட்கூறுகள் என்ன பண்ணுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அலைவுறுகிறது. இவைகள் தான் 5 பொது பண்புகள். solids have a definite volume and shape. solids are rigidity and incompressible. solids வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா, have the cohesive forces and solids have a short interatomic, intermolecular or interionic distance இருக்கும். அதே மாதிரி the constituent particles have a fixed positions and they can only oscillate about their positions. சரியான கன அளவு வடிவத்தை பெற்றிருக்கும். அதே போல இது கடினத்தன்மை உடையது, அழுந்த இயலாத தன்மை உடையது. அதே மாதிரி இந்த திடப்பொருள்கள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் ஓரின விசையினால் பிணைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த திடப்பொருள்கள் இருக்கக்கூடிய அணுக்கள் அல்லது அயனிகள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட தொலைவானது குறைவானதாக இருக்கும். அதே போல திடப்பொருள்கள் இருக்கக்கூடிய அந்த உட்கூறுகள் ஒரு சரியான இட அமைவினை பெற்றிருக்கும். அந்த இட அமைவினை பொறுத்து தான் இது என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னாக்கா, அலைவுற முடியும். இதுதான் இதனுடைய பொது பண்புகள். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மேஜர் கிளாசிஃபிகேஷன்ஸ். solids can be classified as a crystalline and amorphous solid. crystalline solids and amorphous solids. இது வந்து மேஜர் கிளாசிஃபிகேஷன். சாலிட் அப்படின்னாவே திடப்பொருட்கள். இந்த திடப்பொருள்களை இரண்டு பெரும் பகுதிகளாக, இரண்டு மிகப்பெரிய கிளாசிஃபிகேஷனா நம்ம பிரிக்கலாம்.
ஒன்று வந்து படிக வடிவமுடைய திடப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டாலின் சாலிட்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் அமார்ஃபஸ் சாலிட்ஸ், அதாவது படிக வடிவமற்ற திடப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, this is based on the nature of order present in the arrangement of their constituent particles. The constituent particles இருக்கு இல்லையா, அதாவது ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னாக்க அதற்கான கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட்டிகல் என்ன தெரியுமா? செங்கல் தான் அதற்கான கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட்டிகல். அப்ப இந்த செங்கல் வந்து எப்படி இருக்கிறது, வலிமையானதாக இருக்கிறதா, நல்லா இருக்குதா, அதை பொறுத்து இந்த பில்டிங். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு திடப்பொருளை வடிவமைக்கக்கூடிய உட்கூறுகள் என்று சொல்லக்கூடியது அணுக்களாக இருக்கலாம், அல்லது அயனிகளாக இருக்கலாம், அல்லது மூலக்கூறுகளாக இருக்கலாம். இதுதான் இந்த கான்ஸ்டிடியூவன்ட். அப்ப which is based on the major classification which is based on the nature of order present in the arrangement of the constituent particles. என்ன மாதிரியான ஆர்டரை ஃபாலோ பண்ணுது அதை நம்ம பிறகு பேசலாம். அதாவது இந்த கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட்டிகல்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கு அப்படிங்கறத டிபெண்ட் பண்ணி தான் நம்ம மேஜர் கிளாசிஃபிகேஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டாலின் சாலிட்ஸ் இருக்கு இல்லையா, so this is the crystalline அப்படிங்கிற இந்த நேம் வந்து which is derived from the Greek word crystallos. crystallos அப்படிங்கிற இந்த கிரீக் வேர்ட்ல இருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்ணனும். it means pure ice, தெளிவான பனிக்கட்டி. இது முதல்ல எதுக்கு அப்ளை பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குவார்ட்ஸ் ஸ்டோனுக்கு, தெளிவான குவார்ட்ஸ் படிகங்களுக்கு இதை முதல்ல பயன்படுத்தினாங்க. அதற்கு பின்னாடி இதை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா after that it can be used for the solids bounded by many flat symmetrical, சீரான சமச்சீர் தன்மையுடைய பல முகங்களால் சூழப்பட்ட இந்த திடப்பொருள்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு அதான் வந்து கிறிஸ்டாலின் சாலிட்ஸ். இப்போ நம்ம சொல்லிட்டோம், சாதாரணமாக இதுலயே வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டினே வருது, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ் அப்படின்னு டைரக்டா கேட்டாங்க அப்படின்னாக்க இதை எதையுமே மீன் பண்ணாம பர்டிகுலரா எதையுமே கேட்காம கொடுத்துட்டாங்க அப்படின்னா டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம், இந்த டேபிள் அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? ஸோ கிளாசிபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ், திடப்பொருள்களை எப்படி வந்து அதனுடைய வகைப்படுத்துதல் அப்படின்னு சொன்னா கிறிஸ்டாலின் சாலிட்ஸ் என்று சொல்லக்கூடிய படிக வடிவமுடைய திடப்பொருள், இன்னொன்று அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படிக வடிவமற்ற திடப்பொருள். இதற்கான எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்ணாடி, கிளாஸ், ரப்பர், இது மட்டும்தான். இப்போ இந்த படிக வடிவமுடைய திடப்பொருள் 5 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அயானிக் கிறிஸ்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய அயனி படிகங்கள், தனித்தனியா டெப்தா நம்ம பார்க்க போறோம். அயானிக் கிறிஸ்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய அயனி படிகங்கள் எக்ஸாம்பிள் வந்து சோடியம் குளோரைடு அண்ட் பொட்டாசியம் குளோரைடு. இன்னும் அயனி படிகங்கள் நிறைய எடுத்துக்காட்டு எழுதலாம். கோவலன்ட் கிறிஸ்டல்ஸ் என்று சொல்லக்கூடியது சகப்பிணைப்பு படிகங்கள், டயமண்ட் அண்ட் தென் சிலிக்கா. அடுத்தது மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ் என்று சொல்லக்கூடியது மூலக்கூறு படிகங்கள், நாப்தலின்ஸ், ஆந்த்ரசீன், குளுக்கோஸ், இதற்கு எக்ஸாம்பிள். மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய உலோக படிகங்கள், ஆல் மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ், எல்லா மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ், சோடியம், மெக்னீசியம், காப்பர், சில்வர், கோல்டு, இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி அட்டாமிக் சாலிட்ஸ், அணு திடப்பொருள் என்று சொல்லக்கூடியது ஃப்ரோசன் எலிமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 18. அவங்க வந்து அப்படியே அணுக்களாகத்தான் இருப்பாங்க, அயனிகளாகவோ மூலக்கூறுகளாகவோ, பிகாஸ் தே ஆர் கெமிக்கலி இன்னட். அப்போ அது அப்படியே அணுக்களாகத்தான் இருக்க முடியும். அதனால தான் அவங்க குரூப் 18 எடுத்துக்கிட்டாங்க. டைரக்டா கிளாசிபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ் மட்டும் கேட்டுட்டாங்கன்னா நீங்க இந்த டேபிள் மட்டும் எழுதி இதுலயே நீங்க அப்படியே எடுத்துக்காட்டை எழுதிடலாம். தனித்தனியா கேட்டாங்கன்னா அப்ப டிஃபைன் அயானிக் கிறிஸ்டல்ஸ், அயனி படிகங்களை வரையறு, அவற்றினுடைய பண்புகளை வரையறுன்னு தனியா கேட்டாங்கன்னா நீங்க பின்னாடி போகலாம். ஆனால் கிளாசிபிகேஷன்ஸ் ஜெனரலா கேட்டுட்டாங்கன்னா இந்த டேபிள் உங்களுக்கு போதுமானது. சரியா? இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்ப மேஜர் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது கிறிஸ்டாலின் சாலிட்ஸ் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ். This is based on the nature of order present in the arrangement of their constituent particles னு நம்ம சொல்லிட்டோம். அதாவது அதுல இருக்கக்கூடிய உட்கூறுகள் எவ்வாறு அடுக்கப்பட்டிருக்கின்றன இதை பொறுத்து தான். அப்ப the crystalline solids is made up of large number of crystals. அதாவது படிக வடிவமுடைய திடப்பொருள்ல அதிக எண்ணிக்கையிலான படிகங்களால் ஆனது. crystalline solids வந்து made up of large number of crystals, நிறைய number of crystals ல இருக்கும். அப்ப the constituent particles, என்ன constituent particles? அணுக்களாக இருக்கலாம், அயனிகளாக இருக்கலாம், அல்லது மூலக்கூறுகளாக இருக்கலாம். present in the crystals are orderly arranged in a long range order. அதாவது ஆர்டரா அரேஞ்ச் ஆயிருக்கும். they have a definite geometrical shape, நன்கு கட்டமைக்கப்பட்ட வடிவத்தை அது பெற்றிருக்கும். சோ அந்த மாதிரி கரெக்டான ஒரு ஷேப் இருக்கும் அதுக்கு. சோ அப்ப எல்லாமே இந்த மாதிரியான ஒரு ஷேப்னா எல்லாமே இந்த மாதிரியாக இப்படி அமைக்கப்பட்டிருக்கும். சரியா? சோ இந்த கரெக்டான ஒரு ஷேப்ல அது லாங் ரேஞ்ச் ஆர்டர், நீண்ட எல்லை வரிசையில் ஒரே மாதிரியாக ஒழுங்காக அடுக்கப்பட்டிருக்கும். என்ன அடுக்கப்பட்டிருக்கும்? அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அல்லது அயனிகள். இவங்க தான்
constituent particles. அப்ப crystalline solids made up of large number of crystals. இந்த crystals எது made up of ஆயிருக்கும், எதனால ஆக்கப்பட்டிருக்கும் என்றால் அணுக்கள் அல்லது அயனிகள் அல்லது மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்கும். இந்த அணுக்கள் அல்லது அயனிகள் அல்லது மூலக்கூறுகள், the atoms or ions or molecules have a definite shape, geometrical shapeல இருக்கும். இது எப்படி அடுக்கப்பட்டிருக்கும் என்றால் நீண்ட எல்லை வரிசையில போனோட ஷார்ட்டா முடிஞ்சிராது, ஒரே மாதிரியாக நீண்ட எல்லை வரிசையில அடுக்கப்பட்டிருக்கும். For example, we can take two examples. One is a quartz and another one is a quartz glass. இது வந்து உங்களுடைய புத்தகத்துல இருக்காது. சாதாரணமாக இது வந்து பாத்தீங்கன்னாக்க குவார்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். குவார்ட்ஸ் வந்து இப்படி இருக்கும். சோ அடுத்தது வந்து இது இப்படி இருக்கும். சரியா, இப்படி இருக்கும். சோ குவார்ட்ஸ் and then குவார்ட்ஸ் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணா பின்னான்னு அடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு ஒரு வடிவமாக இருக்காது. ஆனால் குவார்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரணமாக அது வடிவமாக இருக்கும். இதே மாதிரி ஷேப்ல கடைசி வரைக்கும் அடுக்கப்பட்டிருக்கும். இது குவார்ட்ஸ் கிளாஸ். சோ இந்த மாதிரி நீங்க ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்து ஒரு 5 மார்க்காகவும் நீங்க எடுத்துக்கலாம் அல்லது 3 மார்க்காகவும் எடுத்துக்கலாம். What is the difference between அல்லது differentiate the crystalline solids and the amorphous solids. கிறிஸ்டாலின் படிக வடிவமுடைய திடப்பொருளுக்கும் படிக வடிவமற்ற திடப்பொருளுக்கும் இடையேயான வேறுபாடுகள். சோ இது வந்து அடுத்த क्वेश्चन. சரியா, ஓகே. நம்ம கிளாசிஃபிகேஷன், மேஜர் கிளாசிஃபிகேஷன் சொல்றது crystalline solids, amorphous solids. இது எதை பேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா on the basis of nature of order present in the constituent arrangement of the constituent particles. அந்த arrangement constituent particles எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, என்ன மாதிரியான ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கு, இதை வச்சு தான் நம்ம மேஜரா இதை கிளாசிஃபை பண்றோம். ஒன் இஸ் அதாவது crystalline solidsல எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நீண்ட எல்லை வரிசையில. சரியா, சோ லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்டா இருக்கும். அப்ப மேஜர் கிளாசிஃபிகேஷன்ங்கிறது இதுதான் crystalline and amorphous. இது வந்து மேஜரா இது மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட், இது ஆர்டர்லெஸ் அரேஞ்ச்மெண்ட், ஓகேவா, ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட். அதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகமான வேறுபாடுகள் காமிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அதிகமான வேறுபாடுகளை நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட்டிகல்ஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் லாங் ரேஞ்சில், அதாவது ஒரு நீண்ட எல்லை வரிசையில. லாங் ரேஞ்ச்னா ரொம்ப தூரத்துக்கு, லாங் டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட், எந்த மாதிரி முதல்ல தொடங்கி இருக்கோ அதே மாதிரி முடிகிற வரைக்கும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அப்படியே போகும் அந்த அரேஞ்ச்மெண்ட். அதுதான் crystalline solidsல இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட்டிகல்ஸோட ஆர்டர். அதுதான். ஆனால் அமார்ஃபஸ் சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ரேஞ்ச் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட். இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த திடப்பொருள்களினுடைய உட்கூறுகள் நீண்ட எல்லை வரையில் ஒழுங்கான கட்டமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒழுங்கான கட்டமைப்பு வந்து ரொம்ப குறைவான தூரத்துக்கு தான் இருக்கும். தாறுமாறாக அங்கும் இங்குமாக ஒழுங்காக கட்டமைக்கப்பட்டிருக்காது. அதாவது இதே மாதிரி கரெக்டா ஆர்டரா இருக்குமா அப்படின்னு கேட்டா ஆர்டரா இருக்காது. ஸோ முதல்ல அருங்கோண வடிவத்தில் இருக்கலாம், அப்புறம் ரவுண்ட் வடிவத்தில் போகலாம். அதே மாதிரி ஒரு ஆர்டர்லெஸ்ஸா தான் அது அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா டெஃபினைட் ஷேப் இருக்கும், இதுக்கு இர்ரெகுலர் ஷேப் இருக்கும். இது வந்து சரியாக வரையறுக்கப்பட்ட வடிவம் இருக்கு. இதுக்கு crystalline solidsக்கு இதுக்கு வரையறுக்கப்பட்ட வடிவம் இருக்காது. நீங்க சால்ட்டை எடுத்து நல்லா பாத்தீங்க அப்படின்னா, உத்து பாத்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு ஷேப் இருக்கும். அதை உடைச்சிங்கன்னா அதுல இருக்கக்கூடிய குட்டி குட்டி அந்த மைன்யூட் பார்ட்டிகல்ஸுக்கும் அதே மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு ஷேப் வந்து டெஃபினைட் ஷேப் வந்து எதுக்கு இருக்காதுன்னாக்கா அமார்ஃபஸ் சாலிட்ஸுக்கு இருக்காது. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அனிசோட்ரோபிக் நேச்சர், ஐசோட்ரோபிக் நேச்சர். இதை தனியா நம்ம பார்க்க போறோம். அனிசோட்ரோபிக் நேச்சர்னா என்ன, ஐசோட்ரோபிக் நேச்சர்னா என்னன்னு சொல்லிட்டு. அப்ப அனிசோட்ரோபிக் நேச்சர்னாக்க திசையொப்பு பண்பு அற்றவை, இது வந்து திசையொப்பு பண்பு உடையவை. இதை நான் தனியா உங்களுக்கு சொல்றேன். இது வந்து திசையொப்பு பண்பு இல்லாதவை, இதுக்கு திசையொப்பு பண்பு உண்டு. அனிசோட்ரோபிக் நேச்சர், இது ஐசோட்ரோபிக் நேச்சர். அதே மாதிரி தே ஆர் ட்ரூ சாலிட்ஸ். இது உண்மையான திடப்பொருளாக கருதப்படுகிறது. இது வந்து போலி திடப்பொருள், அதாவது சூடோ சாலிட்ஸ் அல்லது சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ். சூடோ சாலிட்ஸ்னாக்க போலி திடப்பொருள் அல்லது அதிகுளிர வைக்கப்பட்ட நீர்மங்கள். ஏன் அதிகுளிர வைக்கப்பட்ட நீர்மங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்க இந்த இடத்துல like liquids, amorphous solids have a tendency to flow though very slowly. அதே மாதிரி லிக்விட்ஸ் மாதிரியே இந்த amorphous solidsக்கு என்ன டெண்டன்சி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாய்தல், அதாவது ஓடுதல். ஒரு லிக்விடை ஊத்துனாக்க என்ன பண்ணும், அப்படியே ஓடும் இல்லையா, ஓடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியாக இந்த அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு அதே மாதிரி தன்மை இருக்கு. ஸோ அவ்வளோ வேகமாக ஓடாது, லிக்விட் மாதிரி ஓடாது, தோ வெரி ஸ்லோலி. அப்போ ஆனால் கொஞ்சம் மெதுவாகத்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓல்டு பில்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் பேன்ஸ் விண்டோஸ்ல டோர்ஸ்ல எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க அந்த இடத்துல பக்கத்துல போய் எக்ஸாமின் பண்ணினீங்கன்னா டாப்புக்கும் பாட்டமுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
பிகாஸ் த பாட்டம் ஆஃப் த கிளாஸ், அந்த கிளாஸோட திக்னஸ் பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் டாப்ல இருக்கிறத காட்டியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லோலி ஃப்ளோ ஃப்ரம் டாப் டு பாட்டம், மேலேருந்து கீழே மெதுவாக அப்படியே நகரும். அதனால தான் கீழே அதனுடைய திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் டாப்ல அதனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து நம்ம வந்து எப்படி சொல்லலாம்னா ட்ரூ சாலிட்ஸ்னு சொல்லலாம். ஆனால் இதை எப்படி சொல்லலாம்னா சூடோ சாலிட்ஸ், அப்படி இல்லைன்னா சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ், போலியான திடப்பொருள்கள், அப்படி இல்லைன்னா அதிகுளிர வைக்கப்பட்ட நீர்மங்கள்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ இதுக்கு வந்து டெஃபினைட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இருக்கும், அதுக்கு டெஃபினைட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இருக்காது. அதாவது வரையறுக்கப்பட்ட உருகுதல் வெப்பநிலை இருக்கும், இதுக்கு வரையறுக்கப்பட்ட உருகுதல் வெப்பநிலை இருக்காது. அதே மாதிரி இங்க வரும்போது they have a sharp melting point, இது துல்லியமான உருகு நிலையை கொண்டிருக்கும். ஆனா இங்க வரும்போது gradually soften over a range of temperature and so can be molded. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீராக மெதுவாக மென்மையாக வெப்பநிலையை அதிகப்படுத்த ரொம்ப சீரா அப்படியே மென்மையாக மாறும் தன்மையுடையது. எனவே தான் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த வடிவத்துல வேண்டுமானாலும் நீங்க வார்க்கலாம். ஒரு ரப்பர் பாருங்க, அது வந்து ரப்பர் வந்து திடப்பொருள்கள்ல தான் சேரும், ஆனால் அதை நீங்க அமுத்துனீங்க அப்படின்னாக்கா அது லைட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்ரஸபிள் ஆகும். அப்ப அதை நம்ம எதுல கொண்டு வர முடியாதுனாக்கா இன்கம்ப்ரஸபிள் ரிஜிடிட்டி அப்படி நம்ம கொண்டு வர முடியாது. அது ஒரு திடப்பொருள் தான், ஆனா வந்து எக்ஸெப்ஷனல் கேஸ் சூடோ அப்படின்னு சொல்லலாம், சூடோ சாலிட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து சோடியம் குளோரைடு, டயமண்ட் எக்ஸெட்ரா, இது மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஸோ ரப்பர், பிளாஸ்டிக்ஸ், கிளாஸ், இதெல்லாம் வந்து இதற்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அப்போ மேஜராக டிஃப்ரென்ஷியேட் தி கிறிஸ்டாலின் சாலிட்ஸ் ஃப்ரம் அமார்ஃபஸ் சாலிட்ஸ்ன்னு கேட்டாவோ, அல்லது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டாலின் சாலிட்ஸ் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ்ன்னு கேட்டாவோ, அது 3 மார்க்ல 5 மார்க்ல வரும்பொழுது எளிதாக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. இது வந்து சீரான ஒழுங்கான கட்டமைப்பு, லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட், இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அங்கும் இங்குமாக தாறுமாறாக அமைக்கப்பட்டு இருக்கும். அதே மாதிரி இதுக்கு டெஃபினைட் ஷேப் இருக்கு, அதுக்கு டெஃபினைட்டா ஷேப் வடிவம் இல்ல. அதே மாதிரி இது வந்து திசையொப்பு பண்பு இல்லாதவை, அனிசோட்ரோபிக் நேச்சர்னா திசையொப்பு பண்பு இல்ல, அது என்ன நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே மாதிரி இது வந்து திசையொப்பு பண்பு உடையவை. அதே மாதிரி இங்க வந்து they are true solids, உண்மையான திடப்பொருள்களாக கருதப்படுகிறது. ஆனால் இது வந்து போலியான திடப்பொருள் அல்லது அதிகுளிர வைக்கப்பட்ட நீர்மங்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா it has a tendency to flow though very slowly. இதுக்கு வந்து என்ன டெண்டன்சி இருக்குன்னா ஓடும் தன்மையுடையது, பாயும் தன்மையுடையதாக இருக்கிறது. அதனால தான் இது வந்து அதிகுளிர வைக்கப்பட்ட நீர்மங்களாக கருதப்படுகிறது. அதே மாதிரி இதுக்கு டெஃபினைட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இருக்கு, இதற்கு ஒரு தெளிவான ஒரு சரியான ஒரு உருகுதல் வெப்பநிலை கொண்டிருக்கும். அது மாதிரி வரையறுக்கப்பட்ட உருகுதல் வெப்பநிலை இல்ல. அதே மாதிரி துல்லியமான வெப்பநிலை, உருகு வெப்பநிலை கொண்டிருக்கும், உருகுநிலை கொண்டிருக்கும். இதுக்கு துல்லியமாலாம் கிடையாது. டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண மெதுவா சீராக மென்மையாக மாறக்கூடிய தன்மையுடையது. அதனாலதான் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இதை நம்ம கொண்டு வர முடியும். எக்ஸாம்பிள்ஸ், இந்த எக்ஸாம்பிளோட நீங்க இதை முடிச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஐசோட்ரோபிக்னா என்ன, அனிசோட்ரோபிக்னா என்ன நம்ம பார்க்க போறோம். சரியா? அப்ப படிக வடிவமுடைய திடப்பொருட்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்டாலின் சாலிட்ஸ் have the அனிசோட்ரோபிக் கேரக்டர். அனிசோட்ரோபிக் கேரக்டர் வந்து கிறிஸ்டாலின் சாலிட்ஸ்க்கு தான் இருக்கும். ஆனால் படிக வடிவமற்ற திடப்பொருள் என்று சொல்லக்கூடிய அமார்ஃபஸ் சாலிடுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐசோட்ரோபிக் நேச்சர் இருக்கும். நம்மளுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இங்க இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்டாலின் சாலிட்ஸ்க்கு வந்து லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிட்யூவன்ட் பார்ட்டிகல்ஸ், நீண்ட எல்லை வரையில் ஒழுங்காக கட்டமைப்புல இருக்கும், அடுக்கப்பட்டிருக்கும். இதுக்கு ஏன் அனிசோட்ரோபிக் இருக்கும்? திசை ஒப்பு பண்பு இல்லாதவை. அனிசோட்ரோபிக்னா திசையொப்பு பண்பு அற்றவை. ஏன் இதுக்கு திசையொப்பு பண்பு இல்லை? இங்க படிக வடிவமற்ற பொருள்கள்ங்கிறது ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் தானே, ஆர்டர்லெஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ், தாறுமாறாக அங்கும் இங்கும் அமைக்கப்பட்டிருக்கும். அது எப்படி திசையொப்பு பண்புடையவையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா we have to understand the isotropic. what is isotropic? நம்ம முதல்ல ஐசோட்ரோபிக்னா என்ன? ஸோ ஐசோட்ரோபிக் அப்படிங்கிறது யூனிஃபார்மிட்டி இன் ஆல் டைரக்ஷன். ஐசோட்ரோபிக்ங்கிறது யூனிஃபார்மிட்டி இன் ஆல் டைரக்ஷன். In solid state, the isotropic means they are having identical values of physical properties such as a refractive index or electrical conductance in all direction. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சாதாரணமாக இயற்பியல் பண்புகள் என்று சொல்லக்கூடியவை வந்து ஒளிவிலகல் எண், கடத்தும் திறன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லையுமே எல்லா திசைகள்லையுமே இந்த பண்புகள் அளந்தறியக்கூடிய இந்த மதிப்புகள் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். இந்த மதிப்புகள் ஒரே மாதிரியாக எல்லா திசைகளிலும் காணப்பட்டால் அதுதான் ஐசோட்ரோபிக் நேச்சர். சரியா?
அப்ப இந்த இயற்பியல் பண்புகள் எல்லா திசைகளிலும் சமமானவையாக இருந்தால், இயற்பியல் பண்புகள் எல்லா திசைகளிலும் சமமானவையாக காணப்பட்டால் இதுக்கு பேர் தான் திசையொப்பு பண்பு. அப்ப ஐசோட்ரோபிக் நேச்சர்ங்கிறது ஐடென்டிக்கல் வேல்யூஸ் ஆஃப் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் கண்டக்டன்ஸ் இன் ஆல் டைரக்ஷன். இந்த மாதிரியான ஒளிவிலகல் எண்ண, கடத்தும் திறன் போன்ற இயற்பியல் பண்புகள் எந்த திசையில் அளந்தாலும் ஒரே மாதிரியாக இருந்தால் அதுதான் ஐசோட்ரோபிக் நேச்சர். ஆனா இந்த crystalline solids shows an anisotropic nature because the physical properties are different in a different directions. எல்லா டைரக்ஷன்லயும் ஒண்ணா இருக்காது. அப்ப இந்த டைரக்ஷன்ல எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க இது வந்து ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட், கரெக்டா ஆர்டர்ல கரெக்டா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், கான்ஸ்டிட்யூவன்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர்டரா அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ் மாதிரியான இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை இந்த டைரக்ஷன்ல எடுக்கும் பொழுது இது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாலிக்யூல்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்ப இது ஒரு வேல்யூவை காமிக்கும். அப்ப இந்த டைரக்ஷன்ல நம்ம மெஷர் பண்ணும்போது இது ஒரு வேல்யூவை காமிக்கும். சரியா? சோ அப்ப they do not have identical values in all direction. அப்ப இந்த physical properties எப்படி இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா டைரக்ஷன்லயுமே ஒரே மாதிரியாக இருக்காது. இட் இஸ் டிஃபரண்ட் இன் டிஃபரண்ட் டைரக்ஷன்ஸ். ஓகேவா? ஆனா இங்க வரும்பொழுது பாத்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லயுமே ஒண்ணு போல இருக்கும். பிகாஸ் இட்ஸ் a random arrangement of the atoms or molecules or ions. the constituent particles எப்படி இருக்கும்னா randomly arranged. ஓகேவா? random arrangementா இருக்கும். இப்போ இந்த physical properties நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா the same refractive index and the electrical conductance measured in all direction அப்படிங்கும்போது இந்த இடத்துல இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த values வந்து ஐடென்டிக்கலா இருக்கும். they are having the identical values in all direction. அதனால இது ஐசோட்ரோபிக் நேச்சரா இருக்கும். இது பாத்தீங்கன்னா அனிசோட்ரோபிக் நேச்சரா இருக்கும். அப்ப நீங்க குழப்பிக்காம இதை சரியா எடுத்துக்கணும். அப்ப படிக வடிவமுடைய திடப்பொருள், திசையொப்பு பண்பு இல்லாதவை. crystalline solids have the anisotropic property and amorphous solids என்று சொல்லக்கூடிய படிக வடிவமற்ற திடப்பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திசையொப்பு பண்பு என்று சொல்லக்கூடிய ஐசோட்ரோபிக் நேச்சரோட இருக்கும். அப்ப இந்த ஐசோட்ரோபிக் நேச்சர்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யூனிஃபார்மிட்டி இன் ஆல் டைரக்ஷன். யூனிஃபார்மிட்டி, ஒரே மாதிரியான சமமான தன்மையுடையதாக இருக்க வேண்டும். எல்லா திசைகளிலும் சமமான தன்மையுடையதாக இருக்க வேண்டும். எதை எடுத்துக்கலாம், எதை அளந்தறியலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கலாம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ் மாதிரியான பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல் தி டைரக்ஷன் இட் ஹஸ் a சேம் வேல்யூ அப்படின்னா ஐசோட்ரோபிக் நேச்சர். ஆனா எல்லா டைரக்ஷன்லயும் வெவ்வேறு டைரக்ஷன்ல வெவ்வேறு விதமான வேல்யூஸை காமிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் ஷோஸ் a different values in a different directions அப்படின்னாக்க இட்ஸ் அனிசோட்ரோபிக் நேச்சர். அது ஏன் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இது ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட். அப்ப இந்த பக்கம் எடுக்கும்போது இந்த மாலிகூல்ஸ் உடைய இந்த மாதிரியான மாலிகூல்ஸ் உடைய வேல்யூஸ் வரும். இங்க எடுக்கும்போது கண்டிப்பாக இது மாறுகிறது. உங்களுக்கு படத்துல இருந்து உங்களால தெளிவாக இதை பார்த்து விளங்கி கொள்ள முடியும். அப்ப இந்த டைரக்ஷன்ல வேற மாதிரி இருக்கும், இந்த பண்புகள் வேற மாதிரி இருக்கும். ஆனா இங்க ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும்போது எந்த இடத்துல எடுத்தாலும் ஒரே மாதிரியான வேல்யூஸ் கிடைக்கிறதுனால இட் ஹஸ் a ஐசோட்ரோபிக் நேச்சர். இந்த ஒரு பார்ட்ல இருந்து பாத்தீங்கன்னாக்க சாலிடோட ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ், பொதுவான திடப்பொருளினுடைய பண்புகள் நம்ம ஒரு 5 பார்த்தோம். அது ஒரு क्वेश्चनா கூட வரலாம். அதே மாதிரி மேஜர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த சாலிட்ஸ், கிறிஸ்டாலினா என்ன, அமார்ஃபஸ் சாலிட்னா என்ன அப்படின்னு சும்மா பொதுவாக வகைப்படுத்துதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா டேபிள்ஸ் பிளஸ் எடுத்துக்காட்டு அதோட எக்ஸாம்பிளோட நீங்க அதை எழுதிக்கலாம். The difference between the crystalline solids and the amorphous solids அப்படின்னா ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்கு. அது மேஜரா 3 மார்க்லயோ அல்லது 2 மார்க்லயோ 5 மார்க்லயோ நீங்க எழுதிக்கலாம். அதே மாதிரி what is called the anisotropic and isotropic, எதனால இந்த ரீசன்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட்ங்கிறதுனால ஒவ்வொரு டைரக்ஷன்ல வேற வேற வேல்யூஸ் காமிக்குது. ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட்ங்கிறதுனால எந்த பக்கம் எடுத்துக்கிட்டாலும் ஒரே மாதிரி வேல்யூஸ் கிடைக்குது. சரியா? ஸோ இது வந்து இந்த பார்ட்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் வரலாம். அடுத்த பார்ட்ல நம்ம வந்து மீதி இருக்கக்கூடிய கண்டினியூவேஷனாக இருக்கக்கூடிய விஷயங்கள், யூனிட் செல்ஸ்னா என்ன, அந்த மாதிரியாக விஷயங்கள் நம்ம போயிட்டு இருக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.